இப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, சவுதி ட்ரம்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. மஸ்கும் ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி சவுதி வந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. $2 பில்லியன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த சவுதி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரம்ப்புக்கு பண்ணிருக்காங்க. இதுல இருந்து அவங்க ஓவரால் எப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, சவுதி வந்து ட்ரம்ப் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா விலக்கு வாங்கிடுவாங்களோ அப்படின்றது ஒரு மாதிரி நியூஸா போகுது. இது வந்து குளோபல் லெவல்ல என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னா, நெக்ஸ்ட் அமெரிக்காவோட சவுதி அரேபியா மாறலாமா? இப்பெல்லாம் நாங்க போயிட்டு சவுதியில வர கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி. இப்போ நம்மள ஜென்சிக்குலாம் வந்து இது பெரிய விஷயமா இருக்காது. ஜென்சிக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, இப்போதைக்கு இந்தியா விட்டு வெளியூர்ல போய் வேலை செய்யணும்னு அலையாது. என் ஜென்ரேஷன்லாம் எல்லாரும் நான் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி யோசிக்காம இந்தியாவில் என்ன செய்யலாம்னு கொஞ்சம் வெளியூர் போய் தான் ஆனா ஜாப்பனீஸ் கத்துக்கோங்க, ஜப்பான்ல போய் வேலை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஜெர்மனியே இப்போ ஊத்திக்கிச்சு. ஜெர்மனி போக கூடாது. ஆமா, ஒரு வருஷம் என்ன நம்ம ஜெர்மனியும் போலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஜெர்மனி இருக்க நிலைமையா பார்த்தா அங்கேயும் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு.